ஸ்ரேயா, வயிற்றுல பாம்பு வச்சு கட்டியிருக்கானுங்க. யார் சுடுறது, எங்க இருந்து சுடுறானுங்களே தெரியலையே. என் புல்லட்ஸ் தீர்ந்துருச்சு. இப்ப என்கிட்டயே குண்டு இல்ல. அபிஜித், ஏன் மறைஞ்சிருக்கிற? வெளியில வா. இங்க உன் பொண்ணை வழி அனுப்பி வைக்க போறேன். அவளை கடைசியா ஒரு தடவை ஆசீர்வாதம் பண்ண மாட்டியா? அபிஜித், நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அங்க ஸ்ரேயா கிட்ட போக முயற்சி பண்றேன். நீ அமைதியா. வேணாம் தயா, வேணாம். அவன் நம்மளை உசு பேத்துறான். ஒரு அடி தப்பா எடுத்து வச்சாலும் ஸ்ரேயா உயிர் போயிடும். என்ன ஆச்சு அபிஜித்? ஒரு சிஐடியா இருந்தும் பெத்த மகளை காப்பாற்ற மாட்டியா? சரி, உன் மகளோட சாவதான பார்க்கணும்னு விரும்புற. இந்தா பார்த்துக்கோ. வேணாம், நிறுத்து. என் பொண்ணை விட்டு நான் வெளியே வரேன். வேண்டாம் அபிஜித், அவன் உன்னை நிச்சயமா கொன்னுடுவான். நான் சொல்றத கேளு. இது மேட்ரு. அபிஜித், ஒழுங்கா முட்டி போடுங்க. நில்லு தயா, வேணாம் தயா, நில்லு. சொன்னா கேளு தயா, போகாத தயா, வேணாடா. Hey! அடுத்த நிறுத்தத்தில் கதவுகள் இடது பக்கம் திறக்கும். நீ பாத்தியா? உள்ள நீங்க தானே இருந்தீங்க. ஒன்னதாப்பா கேக்குறேன்.
அப்ப நீ எங்க இருந்த? எப்படி சொல்றானுங்க? எங்க போன? ஏன் என்னாச்சு? பெட்ல அப்படியா? என்ன ஏதுன்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு தான் அனுப்புவாங்களாம். என்ன நினைக்கிறீங்க? ஏசிபி சார் வருவாரா? தெரியலையே. சார் 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 ப்ளீஸ் என்ன போக விடுங்க சார். சார் எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? சார் நீங்க பயப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்ல. நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். நான் அவனிங்க சிஐடில இருந்து. நீங்க என்ன பாத்தீங்களோ அதை அப்படியே சொல்லுங்க. அப்புறம் நீங்க வீட்டுக்கு போலாங்க. பூர்வி பாஸ் எங்க இன்னும் வரலையா என்ன? சார் நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கிரேட், இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல, அப்போ வந்துருவாரு. சரி அவர் வரட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம். இல்லைன்னா அவர் வந்ததுமே என்ன சலங்கி பாடி பேஸ்டா இல்லையான்னு கேட்பாரு. ட்ரைனிங் டைம்ல எல்லாரும் நம்ம கிட்ட ஏசிபி சார் ரொம்ப பஞ்சுவல்னு சொன்னாங்க. அதான் தெரியல, ஒரு மாதம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ்க்கே அவர் வரலையே. இன்னைக்காவது அவர் வந்தே ஆகணும். கிரைம் சீனில் ஒரு பாடி இருக்குல்ல. ராஜ், இப்ப நீ யாரை பத்தி டவுட்டா பேசுறியோ அவர் பேரு ஏசிபி பிரத்யுமன். அவர் மட்டும் கிரைம் சீனுக்கு வந்தாருன்னு வையே, அப்புறம் போனம் கூட வாய பழக்கம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் புதுசல்ல, போக போக புரிஞ்சுப்பேன். என்ன சலுங்கி, மேடம் ஏதோ சொன்னாங்களா? பாத்தீங்களா, நீங்க வந்துட்டீங்கல்ல பாஸ், இனிமே பேசுவாங்க. சார் இவங்க பேரு வீணா குமாரி, ஏடி காலேஜில் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். இவங்க காட் கோபர் குல்மகல் சொசைட்டியில் ஃப்ளாட்டில் இருக்காங்க, ஃப்ளாட் நம்பர் 303. அதுவும் தனியா. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, நீங்க வந்ததும் தானா பேச ஆரம்பிச்சிருச்சுல்ல. மேலே சொல்லு. சொல்றேன் பாஸ், இந்த பொண்ணோட மரணம் துப்பாக்கியால நடந்திருக்கு. துப்பாக்கியால சுட்டிருக்காங்களா? ட்ரெயின்ல கன்னா? சார் இந்த காயத்தை பாருங்க சார். புல்லட் லெஃப்ட் சைடுல இருந்து பாடிக்குள்ள போயிருக்கு. அப்புறம் இப்படி ரைட் சைடு வழியா வெளியில போயிருக்கு. கொலகாரன் செமையா குறி வச்சிருக்கான் பாஸ். ஆனா சார், மெட்ரோ ஸ்டேஷன்ல நிறைய செக்யூரிட்டி இருக்குமே, அப்புறம் ட்ரெயினுக்குள்ள எப்படி கன்னு வந்திருக்கும்? ஆமா, இல்ல யாருக்காவது சொல்ற சத்தம் கேட்டிருக்குமே. கண்டிப்பா பார்த்துருக்கவும் வாய்ப்பு இருக்கு. யாரும் எதுவும் பார்க்கல சார். வீணா போகியில நிழல தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அப்படியே கேம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. பக்கத்தில் நின்னவங்களுக்கு எதுவுமே புரியல. ரத்தம் வந்ததை பார்த்துட்டு தான் எல்லாரும் கத்தியிருக்காங்க. கதவை திறந்ததுமே எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்படி இருக்கும் வாய்ப்பு இருக்கு. கொலகார அந்த கலையபரத்துல தப்பிச்சிருக்கலாம். பாஸ் இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன? இந்த புல்லட் உள்ள போயிருக்கு பாத்தீங்கல்ல, இந்த என்ட்ரி வூண்டு, இந்த காயம் ரொம்ப சின்னது. அப்புறம் இங்க பாருங்க, இது வழியா இந்த புல்லட் வெளியில வந்திருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. இந்த புல்லட் உள்ள போய் அதோட விளையாட்டை காமிச்சிருக்கு. பல பார்ட்ஸை டேமேஜ் பண்ணிருக்கு. அப்படின்னா கண்டிப்பா ஹை காலிபர் ரைஃபிள். அதேதான். ஹை காலிபர் ரைஃபிள் ட்ரெயின்லையா? சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருச்சா? ஆமா சார், கேட்டிருக்கோம், இப்போ வந்துடும். சார் இந்தாங்க சார், இந்த பென்ட்ரைவில் இந்த கம்பார்ட்மெண்ட்டோட ஃபுல் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. தேங்க்யூ. பாஸ் 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 பாஸ், கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணு. குண்டடிப்பட்டு விழுற இடத்துக்கு வா.
இதுல யாரும் துப்பாக்கியால சுட்ட மாதிரியே தெரியலையே. ஆமா சார், யார்கிட்டயும் துப்பாக்கியும் இல்ல, வேற எந்த ஆயுதமும் இல்ல. பங்கஜ், வீணாவுக்கு குண்டடிப்பட்ட எக்ஸாம் டைம் என்னன்னு பாரு. பூர்வி, சார். வீணா நின்ன பொசிஷன்ல போய் நில்லு. அப்புறம் டாக்டர் கார்கி, எஸ் சார். இப்ப தெளிவா சொல்லுங்க, அந்த புல்லட் வீணாவோட உடம்புக்குள்ள எப்படி நுழைஞ்சு எப்படி எக்ஸிட் ஆச்சு? ஓகே சார். சார், இது புல்லட்டோட என்ட்ரி பாயிண்ட். ஓகே. அண்ட் இது எக்ஸிட். அதாவது அங்கிருந்து இப்படியா? அப்படின்னா இந்த புல்லட் எங்கிருந்து வந்திருக்கும்? ஓஹோ, அந்த குண்டு இது வழியா உள்ள வந்து வீணாவோட உடம்ப தொலைச்சிக்கிட்டு ட்ரெயினோட ஜன்னலை தொலைச்சிக்கிட்டு வெளியே போயிருக்கு. சார், அப்படின்னா கொலகாரன் ட்ரெயினுக்கு வெளியில இருந்து சுட்டிருக்கான். ஆனா சார், இது எப்படி பாசிபிள்? ஓடிட்டு இருக்க ட்ரெயின்ல எப்படி வெளியில இருந்து ஒருத்தன் வீணாவை குறி வைக்க முடியும்? அவனி, அதை தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். பங்கஜ் சார். எந்த இடத்துல வீணாவை சுட்டாங்களோ இப்போ அந்த இடத்துக்கு ட்ரெயினை விட சொல்லு. எஸ் சார். பங்கஜ் சார். இப்போ லேசர் லைட் மூலமா புல்லட் வந்த டைரக்ஷனை செக் பண்ணலாம். பூர்வி, அங்க போய் நில்லு சீக்கிரம். ம். எஸ், அந்த புல்லட் அந்த பில்டிங்ல இருந்து தான் வந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல பாஸ், இந்த ஷூட்டர் உண்மையாவே ஷார்ப் ஷூட்டர். ஆனா சார், இப்படிப்பட்ட ஷூட்டர் ஏன் சாதாரண கெமிஸ்ட்ரி டீச்சரை கொலை பண்றான்? பங்கஜ், சரியா 7 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவம் கோவா பீச்சில் நடந்திருக்கு. ஒரு பிசினஸ் மேனு பக்காவா பிளான் பண்ணி இதே மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. பங்கஜ், சொல்லுங்க. நீயும் பூர்வியும் கோவாக்கு கிளம்புங்க. அந்த கேஸை பத்தி தீர விசாரிச்சுட்டு வாங்க. அப்புறம் தயா, அபிஜித், அந்த பில்டிங்க்கு போங்க. அங்க பாருங்க ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு. பாஸ், விரஜ் அப்புறம் அவனி. சலோங்கி, உனக்கு தான் வயசாயிடுச்சுன்னா என்னோட மெமரி பவர் போச்சு. அவனி, ரஜ். எஸ் சார். அந்த பில்டிங்க்கு போக, அங்க ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. அவனி, அந்த பக்கம் ஒரு டெரேஸ் இருக்கு, நீ இங்க பாரு, நாங்க போய் பார்க்கறேன். ஓகே. விராஜ், இங்க இருந்து ரயில்வே ட்ராக் ரொம்ப நல்லா தெரியுது. இங்க இருந்தும் தெரியுது. அவனி, இங்க வா. ஷூ தடம் தெரியுது. பார்த்தா எப்படி இருக்கு? 10ஆம் நம்பர் மாதிரி தெரியுது. ஆமா, பிராண்டட் பூட் மாதிரி தான் தெரியுது. இங்க இருந்து தான் அவன் சுட்டிருக்கணும். இன்னைக்கு அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல.
ஏசிபி சார் இன்னைக்கு நம்ம 2 பேரையும் அபிஜித் அண்ட் தயான்னு கூப்பிட்டது? எத்தனை வருஷமா ஏசிபி சார் அவங்க கூட ஒர்க் பண்றாரு, அவங்கள அவரால் மறக்க முடியாதுல்ல. ஏசிபி சார் கூட ஜெய் அண்ட் வீரு, அபிஜித் அண்ட் தயா தான். தெரியுமா, நான் சிஐடியில் ஜாயின் பண்ணதே அவங்களுக்காக தான். கொஞ்சம் வேலையை பார்க்கலாமா? அப்புறம் ஜெய் வீரு பற்றியெல்லாம் தெரியாது. ஏசிபி சார் நம்மளை பில்லா ரங்காவா ஆக்கிடுவார். பிரஜ், இங்க பாரு, கன் பவுடர். அப்படின்னா ஷூட்டர் இங்க இருந்து தான் சுட்டிருக்கான். சிசிடிவியை செக் பண்ணலாம், கண்டிப்பா ஏதாவது கேமரால மாட்டுவான். யா, இப்பதான் கோவா வந்த ஃபீலே வருதுல்ல. எப்படி பூர்வி? ஹலோ மேடம், என்ன பார்த்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்களேன். என்ன பார்க்கறதுக்கு இப்போ சும்மா டாம் க்ரூஸ் மாதிரி இல்ல, பீச்சில் இளநியை குடிச்சுக்கிட்டே, அதுவும் கோவால. கோவா ஃபீல். பங்கஜ், நாம இங்க ஒர்க் பண்ண வந்திருக்கோம், பார்ட்டி பண்ணல. பார்ட்டி பண்ண வந்தவர் செத்து போயிட்டாரு. ஓகே பூர்வி, இப்படி எவ்வளவு நாள் டல்லாவே இருக்க போறோம்? ஏற்கனவே நம்மளோட வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். அதான் எப்படியாவது உங்களை சிரிக்க வைக்கலாம்னு முயற்சி பண்றேன். உங்க மூட லைட்டாக பாக்குறேன். தயா சாரும் அபிஜித் சாரும் போனதுக்கு அப்புறம் உங்க சிரிப்பும் போச்சா? ஏன் சிரிப்பா? அப்போ உன்னோட சிரிப்பு? பங்கஜ், என்னால அந்த சம்பவத்தை மறக்க முடியாது. உன்னாலையும் அதை மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அது வெறும் சம்பவம் இல்ல பூர்வி, பேரழிவு. அது எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. மாமே, இந்த ஆள் சிஐடி தானே? இவன் இங்கே என்ன பண்ணுறான்? ஏன்பா அவனுக்கு இவ்வளோ நாள் விஷயமே தெரியாதா? இவரு அவரோட சகோதரன் மாதிரியான ஃப்ரெண்டு தயாவை கொலை பண்ணிட்டு வந்துக்கிறாரு. தயா, நான் தான் உன்கிட்ட வேணான்னு சொன்னேன்ல, ஸ்ரேயாவை நானே காப்பாத்தி இருப்பேன். ஆனா நீ அவன் உயிரையே பறிச்சுட்ட. ஜெய்ஹிந்த் சார். ஜெயகன். சரி சார், அந்த மர்டர் நடந்த இடத்த கொஞ்சம் காட்டுறீங்களா? வாங்க சார், காட்டுறேன், வாங்க. எங்க அந்த இடத்துக்கு இன்னும் எவ்வளவு தூரம் தான் போனோம்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க, வந்துட்டோம். சார், இதுதான் அந்த லொகேஷன். இங்கே தான் அன்றைக்கி ராத்திரி பார்ட்டி நடந்தது. அப்போ இங்கே ரோஹித்தை யாரோ சுட்டுட்டாங்க. சரி, அன்னைக்கு அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டவங்க என்ன சொன்னாங்க? மியூசிக் ரொம்ப லவுடாக இருந்தது, அப்புறம் எல்லாரும் ரொம்ப போதையில் இருந்தாங்க. அதனால் யாருக்குமே தெரியாது யார் எப்போ சுட்டாங்கன்னு. அக்கம் பக்கத்தில் ஏதாவது சிசிடிவி கேமரா இருந்துச்சா? ஃபுட்டேஜ் ஏதாவது கிடச்சிதா? எதுவும் இல்லை சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு வீடியோ ரெக்கார்டிங் கிடச்சிது, அது ஃபோனில் எடுத்திருக்காங்க. அதோட ஃபுட்டேஜ் வேணும் சார். பிஸ்னஸ்மேன் ரோஹித்தை கொலை பண்ணப்போ எடுத்த ஃபுட்டேஜ் சார் இது. சார், அவரை துப்பாக்கியால் சுட்ட வீடியோவையும் அனுப்பியிருக்கோம். இங்க என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சருக்கும் நடந்திருக்கு. எக்ஸாக்ட்லி சார். அப்புறம் இங்கேயும் யாரும் கன் ஷூட் நடந்த சத்தத்தை கேட்கல, அப்புறம் யாரும் எதுவும் பார்க்கல. அப்புறம் சாலங்கி சார் சொன்ன தகவலும் இங்க கிடைச்ச ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆகுது சார். ஆமா, இந்த 2 கேசஸ்லயுமே எது வழியா குண்டு உள்ள நுழைஞ்சிருக்கோ அந்த இடத்தோட ஊண்டு, அதாவது காயம் சின்னதா இருக்கு. ஆனா எப்படி வெளியே வந்ததோ எக்ஸிட் வூண்ட், அங்க குண்டு தொலைச்சிட்டு வந்திருக்கு. அதாவது காயமும் பெருசா இருக்கு. அப்படின்னா சார், இந்த 2 கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கா? அப்படி நான் ஏதாவது சொன்னனா? இல்ல அவங்க மேல ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா? இல்ல சார், இந்த ரோஹித்தும் ஒரு சாதாரண ஆள் தான். மும்பையில் ஒரு சோப் ஃபேக்டரி இருக்கு. அதுதான் புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் கெமிஸ்ட்ரியில ப்ரொஃபசர், இன்னொருத்தர் சோப்பு தயாரிக்கிற ஒரு ஆளு.
சம்பந்தமே இல்லாம இவங்களை ஏன் கொல்லணும்? இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சார் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் அக்கார்டிங் நானும் அவனியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அக்கார்டிங் 3 சஸ்பெக்ட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இவங்க 3 பேருமே ப்ரொஃபஸர் இறந்த அன்னைக்கு மாடியில் இருந்திருக்காங்க. சார் இந்த கிட்டார்காரன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. சார் ஏன்னா இவன் கையில ஒரு கிட்டார் பாக்ஸ் இருக்குல்ல, அதுல ஒருவேளை இவன் ஸ்னைப்பர் கன்னை மறைச்சு வச்சிருக்கலாம்ல. அப்படியும் இருக்கலாம். ஒன்று பண்ணுங்க, இவங்க 3 பேரோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி பங்கஜ் பூர்விக்கு அனுப்புங்க. எஸ் சார். சீக்கிரம் கண்டுபிடிங்க. இந்த 3 பேர்ல எந்த பெருச்சாளி கோவாவில் அதே நேரத்தில் இருந்திருக்கான்றத கண்டுபிடிங்க. பங்கஜ், அங்க போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். பங்கஜ், கிரைம் சீன்லேருந்து இந்த இடம் 2 இல்ல 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஸ்னைப்பர் இங்கிருந்து எப்படி சுட்டிருப்பான்? சரி வா போய் பார்க்கலாம். என்னது போய் பார்க்கணுமா? அப்படின்னா மேலே போகணுமா? ஹலோ, என்னங்க இவ்வளோ படி இருக்கு? வா. அட கடவுளே. ஐயோ பூர்வி, இது ரொம்ப ஜாஸ்திங்க. ஐயோ என்னாச்சு பங்கஜ்? இது ரொம்ப தப்பு. ஏசிபி சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏங்க என் உடம்புக்கு இது குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு யாருங்க பொறுப்பு? அவங்க 2 பேரும் அங்க பியூரோல உட்காந்துருக்காங்க. அவங்க சீனியர், நான் மலை மேல ஏறுதா? ஒரு நிமிஷம், நான் சீனியர் தானே? அட, அவங்களுக்கு நான் சீனியரா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஹலோ, பதில் சொல்லிட்டு போங்க. எத்தனை வருஷமா நான் ஒர்க் பண்றேன். அட வா. பங்கஜ், ரெட் ஃபிளாக். பிங்கோ. இங்க இதை விட உயரமான பில்டிங்கே இல்லை. இங்க இருந்து தான் அந்த பீச் கிளியரா தெரியுது. அப்படின்னா அந்த ஷூட்டர் அவரை இங்கிருந்து தான் கொண்டிருக்கணும். ரொம்ப திறமையான ஷூட்டர் அவன். பங்கஜ், கிரிமினல் எவ்வளோ புத்திசாலியா இருந்தாலும் கண்டிப்பா ஏதோ ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போயிருப்பான். பார்க்கலாம். பூர்வி, இப்போ இந்த புல்லட் கேஸ் அந்த கொலைகாரனை பிடிக்க வைக்கும். சார், 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ரோஹித் அவன் கொண்டு இருக்கான். அப்படின்னு இவன் திறமையான ஸ்னைப்பர் தான். ஒருவேளை போலீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பெரிய கேங் கிட்ட சேர்ந்திருக்கலாம். ஆமா சார். அப்புறம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி 2 இடத்துலயும் டிராகனோ ஸ்னைப்பர் ரைஃபிள் யூஸ் பண்ணிருக்காங்க. டிராகனோ ஸ்னைப்பர் ரைஃபிள். அந்த ரோஹித் அண்ட் வீணா, இவங்க 2 பேரோட உயிரை பறிச்ச அந்த கொலைகார ஒரு ஆளா இருந்தா, இவங்க 2 பேரையும் கொலை பண்றதுக்கு பின்னாடி ஒரே காரணம் தான் இருக்க முடியும். அது என்னவா இருக்கும்?
அது என்ன காரணமா இருக்கும்? அப்ப அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ஷன் இருந்திருக்கணும். அவங்க ஜாதகத்தை எடுங்க. வீணா அப்புறம் ரோஹித்தை பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சா? இல்லை சார், கால் ரெக்கார்ட்ஸில் எதுவுமே தெரிய வரல. அப்படியா? பூர்வி, ஏதாவது கனெக்ஷன் கிடைச்சதா? ஆமா சார், வீணாவோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தரவா செக் பண்ணேன். அவங்க கிரெடிட் கார்டில் பெரிய அமௌண்ட் ஒன்று பெண்டிங்ல இருக்கு. அவங்க ஏகப்பட்ட லோன்ஸும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அந்த சோப் ஃபேக்டரி ஓனர் ரோஹித் பிசினஸை பெருசாக்கணுன்ற ஆசையில ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்காரு. ஏகப்பட்ட கடன்ல இருந்தாரா? அப்ப 2 பேருக்குமே பணம் தேவைப்பட்டிருக்கு. ஆனா இது கோஇன்சிடென்ஸாவும் இருக்கலாம். 2 பேரும் நார்மல் லைஃப் தான் சார் வாழ்ந்திருக்காங்க. நான் அவங்க நெய்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விசாரிச்சேன். அவங்களுக்குள்ள எந்த காமன் கனெக்ஷனும் இல்லை. அவங்க சோஷியல் மீடியாவையும் செக் பண்ணேன். ஆனால் சார், அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட காமன் லிஸ்ட்ல இல்லை சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார் காமன். என்ன சார்? இந்த 2 ஃபோன்லயும் ஒரு கேம் இருக்கு, டீம் ஷூட்டர். சார், இதுல என்ன காமன்? இந்த கேம் என் ஃபோன்ல கூட தான் இருக்கு. என் பக்கத்து வீட்டு பையன் அடிக்கடி இந்த கேம் விளையாடுவான். குரூப்பா? இது குரூப்பா விளையாடுற கேமா? அப்ப பேசலாம், சாட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாமே இல்ல? எஸ் சார். எஸ் சார். எஸ் எஸ், இதுதான் ரோஹித்துக்கும் வீணாவுக்கும் இடையில இருக்கிற காமனான கனெக்ஷன். இந்த மொபைல் கேம் டீம் ஷூட்டர். இந்த கேம் மூலமா இவங்க 2 பேரும் யார்கிட்டயோ பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா யார் அது? இந்த கேம் உருவாக்கின கம்பெனி கிட்ட போய் விசாரிங்க. 2 பேரும் இந்த கேம் மூலமா யார்கிட்ட பேசினாங்கன்றத விசாரிங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சார், ஃபோனோட லொகேஷன் ஒரு கராஜ் காட்டுது. சார், என்ன? எந்த நம்பர்ல இருந்து கேமிங் அக்கவுண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த அக்கவுண்டோட ஓனர் 3 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. சார், அப்ப இந்த நம்பர் எப்படி ஆக்டிவா இருக்கு? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு பங்கஜ். யாருகிட்ட இந்த ஃபோன் இருக்கோ அவன் ஃபால்ஸ் ஐடென்டிட்டி மூலமா இந்த ஃபோனை வாங்கியிருக்கணும். அவன் நம்பரை ட்ராக் பண்ணிட்டே இரு பூர்வி. பங்கஜ், சீக்கிரமா போ. குலகாரன் நம்ம கையில இருந்து தப்பிச்சிடக்கூடாது. பங்கஜ், இங்க இருந்து லெஃப்ட். லெஃப்ட். சார், இங்கதான் சார். எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஷார்ட் ஷூட்டர்ல இருந்து குண்டு எங்கிருந்து வேணாலும் வரலாம். புரியுதா? பங்கஜ், ராஜ், நீங்க அந்த பக்கம் போங்க. பூர்வி, டேய் தம்பி, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ப்ரொஃபஸர்ரா. என்னோட திறமை அப்படியே தாண்டா இருக்கு. யாருகிட்ட?
சார் 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 என்ன பங்கஜ், சார், என்னாச்சு? அங்க அபிஜித் சார். அபிஜித்தா? அபிஜித் சாரோட பொண்ணு ஸ்ரேயா சார். ஸ்ரேயாவா? என்ன ஸ்ரேயாவா? சார் ஸ்ரேயா உயிரோட இருக்கா சார். ஸ்ரேயா உயிரோட இருக்காளா? இது எப்படி சாத்தியம் பங்கஜ்? சார் நான் போய் சொல்லல சார், என் கண்ணால பார்த்தேன். அவ அந்த ரூம்ல தான் இருக்கா. வாங்க சார். தயா, சார் ஏசிபி சார் உங்களை பார்க்க வந்திருக்காரு. நான் யாரையும் பார்க்க விரும்பலன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இது குற்றவாளிகளுக்கான இடம் அபிஜித். நீ இங்க இருக்க உனக்கு தகுதி இல்ல. வாங்க வாங்க எல்லாரும் வெளியில வாங்க. ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிருங்க சார். உங்களுக்கு மெமரி பவர் இல்லாமல் ஆயிடுச்சு. நானும் இப்போ ஒரு குற்றவாளின்றதை மறந்துட்டீங்களா? என்னோட அபிஜித் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டான். தயா இன்னும் உயிரோட தான் இருக்கா. நீங்க பொய் சொல்றீங்க சார். தயா, தயா, தயா! எனக்கு தெரியும், நீ மன்னிக்க மாட்ட. அது எனக்கு நல்லா தெரியும் அபிஜித். அதனாலதான் நான் உன்னை வந்து சந்திக்கவே இல்லை. முன்னால மட்டும் இல்ல, யார் முன்னாலையும் நான் வரவே இல்லை. இப்ப எதுக்காக வந்த? இங்க இருந்து போ. என்ன என் பொண்ணோட மெமரிஸ் கூட வாச்சும் வாழ விடுறா. நீ ஸ்ரேயாவோட நினைவுகளோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை அபிஜித். ஏன்னா ஸ்ரேயா நினைவில்லை. அவ
ஸ்ரேயா, நீ உயிரோட தான் இருக்கியாமா? ஆனா நான் உன்னை அன்னைக்கு அப்படி பார்த்தனேம்மா. நாங்க ரவுடிங்க கூட மோதிக்கிட்டு இருக்கும் போது யாரோ வந்து உன்னை தூக்கிட்டு போயிட்டாங்களா? உன்ன மாதிரியே வேற ஒரு பொண்ணுதான் இறந்து போனாளா? உன்னை தூக்கிட்டு போயிட்டாங்களா? அபிஜித்தை துடிக்க வச்சு பார்க்கணும்னு சொன்னானா? ஐயோ செல்லவே. ஸ்ரேயா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்லம்மா? தயா அங்கிள் தான் உன்னை காப்பாத்துனதா? என்ன மன்னிச்சிடுறா மச்சான், என்ன மன்னிச்சிரு நண்பா. நான் கோவத்துல உன்னை போய் சுட்டுட்டேனே நண்பா. உன் மேல நீயே பழி போடாத அபிஜித். என்ன அன்னைக்கு சுட்டது நீ இல்ல, என்ன அன்னைக்கு சுட்டவை இன்னொருத்தன். இன்னொருத்தனா? யாரு? அன்னைக்கு ஆத்துல விழுந்து எனக்கு திரும்ப நினைவு வந்தப்ப நான் ஒரு சின்ன குடிசையில இருந்தேன். சில ஆதிவாசிங்க தான் என் உயிரை காப்பாத்துனாங்க. என் தோல்ல பாஞ்சது அந்த குண்டு வெளியே எடுத்தப்பதான் நான் அந்த குண்டை பார்த்தேன். அந்த புல்லட் உன்னோட பிஸ்டல்ல இருந்து வரல, அது வேற ஏதோ ஸ்னைப்பர்ல இருந்து அடிச்சது. ஸ்னைப்பர் கன்? ஆமா அபிஜித், இப்போ 2 கேசஸை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்றோம். அதுல இதே மாதிரி ஸ்னைப்பர் ரைஃபிளை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீணா அண்ட் ரோஹித் எனக்கு தெரியும் சார். அவங்க 2 பேரையும் கொன்னவனும் ஸ்ரேயாவை கிட்னாப் பண்ணவனும் கண்டிப்பா ஒரே ஆள் தான். அதனாலதான் நான் குணமானதோ அவனை தேடி கண்டுபிடிக்க போனேன். அப்பதான் ஸ்ரேயா எனக்கு கிடைச்சா. ஸ்ரேயா என்னை பார்த்ததும் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டா. அபிஜித், அந்த குண்டு வெடிப்புல செத்து போன பொண்ணு ஸ்ரேயா கிடையாது. அது பெரிய ஏமாத்த வேலை. நீ பொண்ணை இழந்த சோகத்துல வாழ்க்கை முழுக்க அழணும்னு அவனுங்க ஆசைப்பட்டிருக்கானுங்க. அதை செஞ்சது யாரு? இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா? இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸ்ரேயாவும் அவன் முகத்தை சரியா பார்க்க முடியலையா. 2 கண்ணை மட்டும் பார்த்திருக்கா. ஒன்னு பச்சை, இன்னொன்னு நீலம். அவன் எவனா இருந்தாலும் கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் நான் அடிக்கிற அடியில கண்டிப்பா கிட்ட மரண பிச்சைய கேட்பான். யூ ஆர் வெல்கம் போத் ஆஃப் யூ. தயா, அபிஜித், போலாம், நம்ம வேலையை பார்ப்போம். சரி சொல்லு. சார், நான் எல்லா ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணிட்டேன். அதுல ஒரே ஒரு கிரிமினலோட கண்ணு தான் வேற வேற கலர்ல இருக்கு. இவன் தான் ரமன். சார், போலீஸ் இவனை ட்ரைனிங்லேயே வச்சு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ், ஆர்மி, இன்டெலிஜென்ஸ் பீரோ எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் ஃபெயில் ஆயிட்டான். அதனால கோவப்பட்டு ஒரு போலீஸ் ஃபங்க்ஷன் போயிட்டு ஆஃபீஸர்ஸை கண்ணாலே சுட்டிருக்கான். சார், அது இவனுக்கு போலீஸ்காரங்க தான் பிரச்சனைனா எதுக்கு பொதுமக்களை கொள்றான்? அந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் அப்புறம் அந்த சோப்பு தயாரிக்கிற ஃபேக்டரி ஓனர் எதுக்கு கொண்டா? இவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்கும்? கனெக்ஷன் இருக்குது சார். கார் ஷெட்ல அன்னைக்கு தயா சார் ஸ்ரேயாவை காப்பாத்தினார்ல, அந்த பிளாஸ்ட் நடந்த இடத்துல சோப் அண்ட் கெமிக்கல்ஸோட ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. இந்த சோப் ஃபேக்டரியை வச்சுட்டு இருந்தது இந்த ரோஹித் அப்படின்னா நிச்சயமா இந்த ரமன் கெமிஸ்ட்ரி டீச்சரான வீணா கிட்ட பாம் செய்ய கத்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் ரோஹித் கிட்ட இருந்து சோப்புக்கான கெமிக்கல்ஸை வாங்கியிருக்கான். அந்த ரமனோட பழி வாங்குற எண்ணம் இன்னும் முடியல அபிஜித். அந்த நீல பச்சை கண்ணு இருக்கிறவன் இதுக்கு மேல பழி வாங்க எந்த லெவலுக்கு இறங்குவான் அவன். இவனோட எண்ணம் எல்லாம் மீறதுக்குள்ள
அவனை அமுக்கி பிடிக்கணும். ஹலோ, போலீஸோ சிஐடியோ கம்ப்ளைண்ட் பண்ணணும், அப்பதானே அவங்க தேடுவாங்க. என்ன? யார் பேசுறது? சார், நான் பாட்டியாலால இருந்து சர்தார். பட்டியாலால இருந்தா? இல்ல சார், நான் மும்பைல இருந்து. யோ, இப்பதானே நீ பட்டியாலால இருந்து பேசுறேன்ன? சார், நான் பாட்டியாலாக்காரன் தானே சார். இப்ப பட்டியால் தம்பி, நேரடியா விஷயம் கொஞ்சம் சொல்றியா? சொல்றேன் சார். அது சார், ஒரு ஆள் வந்தான் சார், என் கூட சேர்ந்து லஸ்ஸி குடிச்சான் சார். அப்புறம் என்னை ஏமாத்திட்டு என்னோட ட்ரக்கை இங்கிருந்து திட்டிட்டு ஓடிட்டான் சார். அவனோட கண்ணு ஒன்று நீலம், இன்னொன்று பச்சை சார். ஒரு கண்ணு நீல, ஒரு கண்ணு பச்சை? ஆமா சார். உங்க ட்ரக்கோட நம்பர் என்ன? சார், ட்ரக்கோட லொகேஷன் தெரிஞ்சிருச்சு. இங்கேருந்து சரியா 5 நிமிஷம் தூரத்தில் இருக்கு. இது அதே ட்ரக் தான். மெழுகுவர்த்தியா? இது என்ன சார் காமெடி? என்னன்னு போய் பார்க்கலாம். கன் பவுடர். அது பாம் தயா. சார், உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. இது நம்மளை கொல்ல ரமன் போட்ட திட்டம். நம்மளை கொல்றதுக்காக மட்டும் இவ்வளோ பெரிய பிளான் அவன் போட்டிருக்க மாட்டான். நம்மளை வச்சு அவன் விளையாடுறான். அவன் ஏதோ ஒரு பெரிய பிளானா போட்டிருக்கான். அபிஜித், இன்னைக்கு நிறைய பேர் கையில கேண்டிலோட பேரணி போறாங்கல்ல. மை காட், அப்படின்னா அந்த மெழுகுவத்தில எல்லாம் பாம் இருக்கலாமே. சார், நம்ம ஏசிபி சார் சீஃப் கெஸ்ட் அங்க போயிருக்காரு. அவனி கூட நாம எல்லோரும் அவங்களுக்கு மரியாதை செலுத்த இங்க ஒண்ணு கூடி இருக்கோம். ஆனா அவங்க பேரோ இல்ல அடையாளமோ எந்த நியூஸ் பேப்பர்லயோ வந்ததில்ல, எந்த சோசியல் மீடியாவிலயோ வந்ததில்ல. நீங்க எல்லாரும் செஞ்ச செயல்கள் நம்மளோட வாழ்க்கையை பிரகாசமாக்கி இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் அவங்க உயிரை கூட துச்சமா நினைச்சு பல பேரோட உயிரை காப்பாத்தி இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. சார், ஏசிபி சாருக்கு கால் போக மாட்டேங்குது. ஜாமர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு தயா. எப்ப வேணா அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பங்கஜ், ஆர்டிஓக்கு கால் பண்ணி நம்ம போற வழியெல்லாம் இப்பவே கிளியர் பண்ண சொல்லு. குயிக். நான் எல்லாரையும் ஒண்ணு வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாரும் உங்க வெளிச்சத்தினால இந்த சிலைக்கு ஒளியேத்துங்க. பங்கஜ், நம்ம அங்க போய் சேரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சார், இன்னும் 6 நிமிஷம் காட்டுது. சார், அவங்க யாருக்குமே மெழுகுவத்தியில பாம் இருக்கிறதே தெரியாது. தேங்க்யூ. இந்த மெழுகுத்திரியெல்லாம் இப்படி ஸ்பார்க் ஆகுது. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. சார், அன்னைக்கு தயா சார்
ஸ்ரேவா காப்பாத்தினப்ப அந்த பிளாஸ்ட் நடந்த இடத்துல சோப் அப்புறம் கெமிக்கல்ஸோட ட்ரேசஸ் கிடைச்சது. போலீஸ், ஆர்மி, இன்டெலிஜென்ஸ் பீரோ எல்லா இடத்துலயும் இவன் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா ஃபெயில் ஆயிட்டான். இதனால இவன் கடுப்பாகி ஒரு போலீஸ் ஃபங்க்ஷன் போய் அங்க இருக்கவங்க எல்லாம் சுட்டிருக்கான். சார் அப்படின்னா இந்த ரமன் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரான வீணா கிட்ட தான் பாம் செய்ய கத்துக்கிறான். அப்புறம் ரோஹித் கிட்ட இருந்து சோப்புக்கான கெமிக்கல்ஸையும் வாங்கியிருக்கான். My God! அட கடவுளே! ரியான்ஜி போமா போ, கேண்டில் ஸ்டேஜ்ல வை. இல்லம்மா, நான் மெழுகுவர்த்தி வச்சு விளையாட போறேன். ரியான்ஜி அடம் பிடிக்காத. நோ ரியான்ஜி. மாட்டேன், நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல. வேண்டாம்! இங்க எல்லாம் மெழுகுவர்த்தியிலும் பாம் இருக்கு. My God! ரியான்ஜி. சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ சார். நீங்க பயப்படாதீங்க. நீ குறிப்பாக்க கத்துக்க ஆரம்பிச்சப்பவே இந்த தயா கன்னோட விளையாடிக்கிட்டு இருந்தான். உன் கோவம் எல்லாம் போலீஸ் ஃபோர்ஸ் மேல தானடா. அப்புறம் எதுக்காகடா என்னோட பொண்ணை கிட்னாப் பண்ண? நான் என் ஃபேமிலிக்காக உன் ஃபேமிலியை பழி வாங்கணும்னு நினைச்சேன். உன் பொண்ணு இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே நீ எந்த அளவுக்கு துடிச்ச. அந்த வலியை உன்னால ஒரு நாள் கூட தாங்க முடியலையே. ஆனா அந்த வலியை நான் பல வருஷங்களா தாங்கிக்கிட்டு இருக்கேன். இது யாருன்னு உனக்கு தெரியுதா? சஷாங்க். இவரு நம்ம கூட ஏதோ ஒரு மிஷன்ல இருந்தார்ல. ஆனா அவர் போட்டோ உன்கிட்ட எப்படி? அவர் என் அண்ணன். நீங்க எல்லாரும் அவரை ஏமாத்திட்டீங்க. உங்க மிஷன் ஃபெயிலியர் ஆனதும் இவங்க உங்களை மட்டும் தான் காப்பாத்தினாங்க. ஆனா என் அண்ணனை நீங்க உயிர் பலி கொடுத்துட்டீங்க. இது உண்மை இல்ல. ஏன்னா நாங்க அங்க போனப்பவே உங்க அண்ணன் இறந்து கிடந்தோம். போய் நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. நாங்கெல்லாம் சிஐடி ஸ்டார் ரமன். உயிரையே பணைய வச்சு காப்பாத்துவோம். எங்களை நம்பி வந்தவங்களை என்னைக்குமே கைவிடவே மாட்டோம். இதையெல்லாம் நிச்சயம் உயிரை காப்பாத்துறவனால தான் புரிஞ்சுக்க முடியும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது புரியாது. வீணாவையும் ரோகித்தையும் எதுக்காக கொன்ன? அவங்க டீம் ஷூட்டர்ல ஃப்ரெண்ட் ஆனாங்க. எனக்கு பாம் பண்ணக்கூடிய கெமிக்கலும் அதை பண்றதுக்கான டெக்னீஷியனும் தேவைப்பட்டது. அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் என்ன, வேலை முடிஞ்சதும் ஆளை தூக்கிட்டேன். இவனை கூட்டிட்டு போங்க.